Hello friends, welcome to Ram Source. This is session 6 on understanding objects. இன்னையோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்கு உண்டான மெத்தட்ஸ் எப்படி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, கிரியேட்டிங் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட் லிட்ரல்ஸ், மேனிப்புலேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யூஸிங் ப்ரோட்டோடைப். இதெல்லாம் பற்றி நம்ம இந்த பர்டிகுலர் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் வாட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ். டிபிஎம்எஸ்ல இருக்கட்டும், ஜாவாலையாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது ஆப்ஜெக்ட்ஸ்னால் ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கன்சிடர் ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ். இப்போது வி ஆர் அன் என்டிட்டி, ஹியூமன்ஸ் ஆர் அன் என்டிட்டி. சரிங்களா? இப்போ ஹியூமன்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஹியூமன் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு ஹியூமனுக்கு 2 கை 2 கால் ஒரு வாய் பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இவன் ஹியூமன் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ உங்களால் செக்ரிகேட் பண்ண முடியுது. எது வச்சு செக்ரிகேட் பண்ண முடியுது? ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் அவங்க உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அதுக்கு உண்டான பிஹேவியர்ஸை வச்சு தானே அது செக்ரிகேட் பண்ண முடியுது இல்லைங்களா? இல்லைனா நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியாது இல்லை. ஸோ கன்சிடர் ஹியூமனுக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கலர், ஓகே, டெக்ஸ்சர், அண்ட் ஹியூமனுக்கு எத்தனை கால் இருக்குது? 2. ஹியூமனுக்கு எத்தனை கை இருக்குது? 2. ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸை பற்றி சொல்கிற சில ஆட்ரிபியூட்ஸ், சரிங்களா, அதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸு ஆர் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் கன்சிடர் இப்போ ஹியூமன்ஸுக்கு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடுறாங்க, நடக்கிறாங்க, பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி யூனிக் பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பிஹேவியர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ ஆப்ஜெக்ட்ஸுன்னு வரும்போது 2 விஷயந்தான் ஞாபகத்துக்கு வரணும். ஆப்ஜெக்ட் என்ன இந்த வேர்ல்டில் என்ன எடுத்துட்டாலும் இட்ஸ் ரியல் வேர்ல்டு என்டிட்டி அண்ட் அதுக்கு உண்டான 2 விஷயந்தான். ஓகே, ஒன்று கேரக்டரிஸ்டிக், இன்னொன்று பிஹேவியர், அதாவது ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன். ஹவு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் கிரியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். பொதுவாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரால் தான் முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன? கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம ஜாவாவில் படிச்சிருப்போம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் இட் will also useful in creating objects for a class. ஓகே, creating an instance for a class, இந்த மாதிரி நிறையா படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதெல்லாம் சேம் தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், போக போக நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூசஸ் நியூ கீவேர்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ ஜெனரிக்காகவே ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில். ஸோ அது என்ன? அதுதான் பேரண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அதான் ஹெட்டு. சரிங்களா? அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூ கீவேர்டை வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் டைனமிக்காக நமக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நியூ கீவேர்டு டைனமிசம் எக்ஸிபிட் பண்ணணும். ஓகே, டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்ட் வித் நியூ கீவேர்ட் டு கிரியேட் அ ஜெனரிக் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு ஜென்ரலாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்ஜெக்ட்டும் தேவையில்லை, ஜெனரிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி. ஃபைன். இல்லை எனக்கு நானே புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கணும், ஓகே, யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸாக உருவாக்கணும் அப்படின்னாலும் உருவாக்கிக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் கூட உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் கீழே தான் வரும். இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேரண்ட் ஹெட்டுன்னு சொன்னேன் இல்லையா? இது கீழே தான் சைல்டாக வரும், செப்பரேட்டாலாம் வராது. ஃபைன். அது ப்ரோக்ராமில் நம்ம போக போக பார்ப்போம். ஸோ சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் இவ்வளோ தான். ஸோ வேறுங்கிறது கீவேர்டு, மை ஓபிஜிங்கிறது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நேமு, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் திறந்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் இல்லை, ஓ கேபிட்டலில் இருக்கணும். அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இதான் சின்டாக்ஸ். அண்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஓகே, பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜாவா, ஓகே, ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸிங் அ டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஃபாலோட் பை அ டாட் ஆப்ரேட்டர் அலாங் வித் அ ப்ராப்பர்ட்டி. ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட்,
அந்த டாட் ஆப்ரேட்டர் தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ங்கிறது என்னோடய கீவேர்டு, HTML5ங்கிறது என் ஆப்ஜெக்ட். ஓகே, ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று HTML5, இன்னொன்று வந்து CSS3. ஸோ இப்போ HTML5 வந்து இந்த இடத்துல பாருங்கள், HTML5 என்னோடய ஆப்ஜெக்ட் நேம், ஆத்தர் அப்படிங்கிறது என்னோட ப்ராப்பர்ட்டி, அதாவது அட்ரிபியூட், எடிஷன் அட்ரிபியூட், ரேட்டிங் அட்ரிபியூட். அண்ட் அதுக்குண்டான வேல்யூஸை பாருங்கள், ராஜுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி நான் இந்த அட்ரிபியூட்டில் ஸ்டோர் பண்ணுறேன். 3ங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர், அதை நான் எடிஷனில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல குவாலிட்டின்னு எழுதியிருக்கேன், இது ஸ்ட்ரிங்கே இல்லை. ஸோ இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது? இது வேறு எதுவுமே இல்லை, இது என்னோடய ஃபங்க்ஷன் நேம். ஓகே, இதை நான் ப்ரோக்ராமில் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டில். ஃபைன். ஸோ அதை நான் காட்டுறேன். பட் இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு HTML பொறுத்தவரையில் ஒரு மெத்தடாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நமக்கு தேவை ஒரு டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது என்னோட செகண்ட் ஆப்ஜெக்ட் CSS3 இருக்கு இல்லையா, அதுக்கு CSS3 ஆத்தர் சாம் எடிஷன் 2. ஸோ ஆக்சஸ் பண்ணுறேன் நான். So HTML5 and CSS3 are descendant objects of the parent object. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ HTML5 and CSS3 வந்து சைல்டு ஆப்ஜெக்ட்ஸு. பேரண்ட் ஆப்ஜெக்ட் யார்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் கீழே தான் இந்த HTML5, CSS3 எவ்வளோ யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் கீழே தான் வரும். சரிங்களா? ஃபைன். ஸோ நம்ம அடுத்த கிரியேட்டிங் கிளாஸஸ் போகிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு திருப்பி நம்ம இங்கே வரோம். ஃபைன். நம்ம இப்போது ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் ஸ்கிரிப்ட் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் ஸ்லைடில் காமிச்ச மாதிரி HTML5ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எந்த ஆப்ஜெக்ட் கீழேனா ஜெனரிக்காக ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் கீழே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர், எடிஷன் அண்ட் ரேட்டிங். சரிங்களா? ஸோ இந்த HTML5ங்கிற அந்த பர்டிகுலர் புக்குக்கு வந்து ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ராஜு, அண்ட் அதோட எடிஷன் வந்து 3, அண்ட் அது ரேட்டிங் வந்து குவாலிட்டி. அந்த குவாலிட்டின்னு வந்து ஸ்லைட்லேயே சொன்னேன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம் அப்படின்ட்டு. ஸோ இந்த குவாலிட்டி அப்படின்னோடனே நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணோம், இந்த குவாலிட்டிக்கு ஓகே கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம், இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் குவாலிட்டி வந்து ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட் செக்ஷனில் இருக்குது. குவாலிட்டி ஃபங்க்ஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஃபங்க்ஷனுங்கிற அந்த கீவேர்ட் மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷன், குவாலிட்டிங்கிறது என்னோடய ஃபங்க்ஷன் நேம், அண்ட் அதுக்குள்ளே நான் ஜஸ்ட் ஒரு அலர்ட் மெத்தட், அது மெத்தடை பாஸ் பண்ணியிருக்கேன், குட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி CSS3க்கும் பாருங்கள், ஆத்தர் சாமு, எடிஷன் 2, அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் நான் ரேட்டிங் வந்து குவாலிட்டி தரல, டேரெக்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனே வந்து உள்ளே நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு பேர் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனே ஒரு வேல்யூவாக நம்மளால் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு பாஸ் பண்ண முடியும் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ டேரெக்டாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனே இங்கே எழுதிட்டேன், இது பேர் இன்லைன் ஃபங்க்ஷன் பேர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த குவாலிட்டி எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த குவாலிட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் வந்து நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் பண்ணுறேன். ஸோ ஆத்தர் பேர் வந்து டிஸ்பிளே ஆகும், HTML5.author, அண்ட் அந்த பர்டிகுலர் HTML5ஓட எடிஷன் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள், நான் HTML5 டாட் குவாலிட்டின்னு கூப்பிடல. நார்மலாக நம்ம மெத்தட் நேம் வச்சு தானே கூப்பிடுவோம், HTML5 டாட் குவாலிட்டின்னு தானே கூப்பிடுவோம். இந்த இடத்துல நான் எதுக்கு ரேட்டிங் அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா, என்னோடய குவாலிட்டிங்கிற அந்த மெத்தடை வந்து நான் ரேட்டிங்க்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரேட்டிங் ஆட்ரிபியூட் வந்து ஒரு மெத்தடாக மாறிடுச்சு. சரிங்களா? என் ரேட்டிங் ஆட்ரிபியூட் வந்து ஒரு மெத்தடாக மாறிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்துல பேரந்தசிஸ் கொடுத்து இந்த ரேட்டிங் பேரந்தசிஸ்னு கொடுத்துருக்கேன். பட் ரேட்டிங் வந்து நார்மலாக இட்ஸ் அட்ரிபியூட் தான். ஓகே, நான் எப்போ அந்த குவாலிட்டிங்கிற அந்த மெத்தடை வந்து நான் ரேட்டிங் அசைன் பண்ணணும், அது மெத்தடாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் CSS3ங்கிற அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட். ஃபைன். நான் இப்போ அதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய அவுட்புட் பாருங்கள். இந்த இடத்துல ஆத்தர் ராஜ் அப்படின்ட்டு, ஆத்தர் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி நேமு. ஸோ இந்த ராஜுங்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு, எடிஷன் கூட 3 டிஸ்பிளே ஆகிடுச்சு.
ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு குட்டு டிஸ்பிளே ஆகுது. குட்டு யாருது? என்னோடய ப்ரோக்ராம் வருவோம். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய HTML5.author யார்? ராஜ் டிஸ்பிளே ஆகிட்டார். HTML5.edition யார்? 3 டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ HTML5.rating அப்படின்னோடனே இங்கே வரும். இங்கே வந்துட்டு பார்க்கும் ஈக்குவல் டு குவாலிட்டியா? ஆமாம். ஸோ குவாலிட்டியில் யார் இருக்கா? அலர்ட் வந்து குட் இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் அவுட்புட்டில் எனக்கு அலர்ட் மெசேஜ் பாருங்கள் குட்டுன்னு வந்துச்சு. அதை ஓகே கிளிக் பண்ண உடனே எனக்கு செகண்ட் ஆத்தர் பாருங்கள் சாம் எடிஷன் 2 டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ என் கோடிங் வரும். ஸோ CSS3.author யார்? சாமு. CSS3.edition வந்து 2. ஸோ இந்த இடத்துல ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரேட்டிங் ஈக்குவல் டு குவாலிட்டி யார்? இங்கே குவாலிட்டி நமக்கு ஆவரேஜ் தான் இருக்குது, குட்டு கிடையாது இல்லைங்களா? ஸோ நமக்கு ஆவரேஜுங்கிறது அந்த பர்டிகுலர் அலர்ட் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபைன். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. நம்ம போக போக வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வில் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன். அடுத்த டாபிக் நம்ம கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் வே இதில் கிடையாது. பொதுவாக ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து தனியாக கிளாஸ் கீபோர்ட் இருக்கும், கிளாஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஜாவாலாம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையில் அப்படி எதுவும் கிடையாது. செப்பரேட்டாக கிளாஸ் கீபோர்டு, கிளாஸை க்ரியேட் பண்ணணும், அதுக்கு இல்லை ஆப்ஜெக்ட்ஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுங்கள் போதும். ஓகே, ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம்? பை ஜஸ்ட் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணிங்கனாலே போதும், அதுதான் உங்களோட கிளாஸ் நேம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபங்க்ஷன் நேம் தான் உங்கள் கிளாஸ் நேம். அதை நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். ஸோ இதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் உங்கள் கிளாஸ் நேமாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா this keyword யூஸ் பண்ணுவோம். this keyword is used to refer the current object that is being executed. இது நம்ம பிரபலமாக ஜாவாலேயே நம்ம பார்த்துப்போம் சரிங்களா? இப்போ கரண்ட்டாக என்ன ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம this keyword யூஸ் பண்ணோன்னா this keyword பார்த்துச்சுன்னா நம்ம இன்டர்பிரேட்டர் வந்து this keyword பார்த்துச்சுன்னா ஓகே இந்த ஆப்ஜெக்டை தான் யூசர் வந்து இப்போ விருப்பப்படுறாரு அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியும். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம தர தேவையில்லை. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெசிஃபைங் இண்டிவிஜுவலி this keyword கொடுத்து விட்டிங்கன்னா கரண்ட்டாக எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை அது ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஓகே, இது நம்ம ஜாவாவில் பார்த்து அதே this keyword தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம், இன்னும் தெளிவாக புரியும். ஃபைன். இப்போ நம்ம கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேர் HTML5ங்கிறது என் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ புக். நான் போன எக்ஸாம்பிளில் வந்து ஜெனரிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன், ஆப்ஜெக்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவை ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஓகே, எனக்கு ஒரு கிளாஸ் தேவை அப்படின்ட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் புக் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ புக்குன்னொன்னே நமக்கு ஞாபகத்துக்கு வந்து ஒரு கிளாஸ் இல்லையா? ஸோ நியூ கீவேர்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் காண்டோன்னா அது ஒரு கிளாஸாக மாறிடும். பட் ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த புக்குங்கிறது வந்து இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு தான் என்னோடய கிளாஸ் நேமாக மாறி இருக்குது. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் தான் ஒரு கிளாஸாக மாறி இருக்குது. ஃபைன். ஸோ இந்த புக்குன்னு நான் க்ரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டைனமிக்காக இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா document.write HTML5.author அப்படின்னோடனே இந்த ஆத்தருங்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஃபங்க்ஷன் கீழே இருக்குதுன்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் புக் ஃபங்க்ஷன் கீழே இருக்குது. ஸோ புக் கிளாஸ் கீழே இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறமா இந்த புக்குங்கிற அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு திஸ்ஸுங்கிற கீவேர்டு பாருங்கள். நான் ஏன் திஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த புக்குங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு நான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் கூட நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நான் செப்பரேட்டாக ஆக்சஸ் பண்ணணும்னு விருப்பப்பட மாட்டேன். HTML5 செப்பரேட்டாக, CSS3 செப்பரேட்டாக, அந்த மாதிரி நான் எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறது? 1000 ஆப்ஜெக்ட் இருந்தால் 1000 வாட்டி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்டாக இப்போ என்ன ஆப்ஜெக்ட் எக்ஸிக்யூட் இப்போ HTML5.authorனோடனே டேரெக்டாக இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல நான் செப்பரேட்டாக திருப்பி HTML5 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. என்னோட ப்ரௌசர் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணோம், ஓகே யூசர் வந்து இப்போ HTML5 ஆப்ஜெக்ட் தான் கரண்ட்டாக இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் நம்ம எடுத்து தரணும் அப்படின்ட்டு வந்து அதை டிட்டர்மைன் பண்ணி அந்த வேல்யூஸ் எடுத்து தரோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் HTML5 கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் சக்கர் ஆகும். அதனால தான் நம்ம திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் டு ரெஃபர் த கரண்ட் ஆப்ஜெக்ட்.
ஸோ திஸ் டாட் ஆத்தர் இந்த ராஜ் அண்ட் 3 வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டிடும். ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் மூலமாக தான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நான் இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆத்தருங்கிற இந்த பர்டிகுலர் லேபிளுக்கு ராஜுங்கிற அந்த ஆத்தர் ப்ராப்பர்ட்டி வந்துடுச்சு, எடிஷனுங்கிற அந்த 3 வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இது நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த புக்குங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸ் நேம் வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன் நேம், அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அதுக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஃபைன். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் வில் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். நம்ம இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக் அப்புறமா இந்த பர்டிகுலர் செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.